பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது வாக்கிய கணிதப்படி, அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29/3/2023, அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வளர்வரை புதன்கிழமை 29/3/2023 அன்று பகல் மணி இந்திய நேரப்படி IST நேரத்தின்படி 12:51 மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் 2.5 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. 2.75-3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பெயர்ச்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து வருகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பெயர்ச்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடித் தருவார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழி பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது. இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2023 பகல் 12:51 வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன. சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன. இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் 3 முறை வக்கரமாகின்றார். அதாவது ஒரு முறை 5 மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது 2 முறை தான் வக்கரங்கள் ஏற்படும். ஆண்டுகள் கூட இருந்தால் அது 3 வக்கர முறையாக வந்து சேரும். இப்போது இவர் 2023 மார்ச்சிலிருந்து 2026 மார்ச் வரையிலுமே இருக்கார். 3 ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பெயர்ச்சி இருக்கின்றன. ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது 17/1 நேயர்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்போது பேசுவது வாக்கிய சனிப்பெயர்ச்சி பலன் தான். இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனிப்பெயர்ச்சி பலன்களும் பலன்கள் கூடிய மட்டும் ஒன்று தான். கால அளவுகள் வித்தியாசப்படும். இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இருக்குது. வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறதுல சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும். மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒன்று தான். இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் சேரும், பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும், சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்து வரும், நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கான என்ன பரிகாரம், எப்படி நாம் நடந்துக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலும் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவ நிர்மலஸ்படிஹாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் உபஸ்மகே. எம்பெருமான் ஈஸ்வரன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர். காயத்ரி தேவனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்குள்ள கடவுளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும்.
கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால், அதாவது சிவசக்தியை, காலபைரவரை, சொர்ணாசுர பைரவரை, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை, லட்சுமி நரசிம்மரை, பஞ்சமுக கணபதியை, முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் சுவைமிக்க கனிகள், கற்கண்டு, குளிர்ந்த மலர்கள், குளமாதர்கள், ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி, எல்லாவற்றையும் இணையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூலர் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் அன்பவருக்கு, கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். இறையருளே மிக முக்கியம். இறைவனுடைய அருளையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன். அதனால தான் தராசு என்று சொல்லக்கூடியது. தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது. அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு. அந்த தராசில் தான் அவர் உச்சமாகிறார். சனிக்கு 2 சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு. மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம், உச்சத்துக்கு நிகராக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார். 3 முறை வக்கரமாவதுனா சோபகிருது வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 27/6/2023 வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 6ஆம் தேதி வரை 23/10/2023 வரை நிவர்த்தி ஆகிறார். இது முதல் வக்கரம். 2வது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 முதல் வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 19ஆம் தேதி 4/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். 3வது வக்கரனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2025 வக்கரம் ஆரம்பமாகி கார்த்திகை 2ஆம் தேதி 18/12/2022 வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த கும்பத்துக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை இருக்குது. சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அதில் சஞ்சரிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் இவர் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சஞ்சரிக்கிறார். ஆக 29/3/2023 முதல் 5/3/2026 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த சனி பகவான் 3 முறை வக்ர நிலையாகி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போது அவர் 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இப்போது கன்னிராசி அன்பர்களே, இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னவாக இருக்கும் என்று இப்போது பார்ப்போம். இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சென்ற சனி பயிற்சியை விட இது சிறப்பு என்று சொல்லலாம். 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். உபஜய வீடுகளில் 6ஆம் இடம் சனிக்குமே உகந்த இடம். எதையும் காரிய வெற்றியாக மாற்றக்கூடிய இடம். எதிரிகள் யாராக இருந்தாலும் தனதுடைய காரியம், பெருமை, திறமை, பக்தி, யோக்கியாம்சம், வழிபாடுகள், வழிமுறைகள் எல்லாம் எதிரியவே அசர வைக்கக்கூடிய அந்த அற்புதமான 6ஆம் இடத்திற்கு சனீஸ்வரர் ஆட்சி வீடாக கும்பத்துக்கு செல்வதால், உபஜய வீடு என்று சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் செல்வதால் உங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பங்களை எல்லாம் இந்த சனீஸ்வரர் தரப்போகிறார். அது என்ன மாதிரி திருப்பங்கள்? முதல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடலில் உபதையா அதை எப்படி அடைச்சி அதுலேருந்து தெளிவு பெற்று வெளியே வந்துடுவீங்க. உடல் தெம்பு, நல்ல உணவு, உடைகள், ஆபரணம், எதையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். எந்த வழக்கார்கள் நிலுவையாக இருக்கட்டும் அதையெல்லாம் அது என்னென்னு பார்த்து அதிலிருந்து நமக்கு என்ன நன்மை வருங்கிறத பார்த்து அதை எப்படியாவது கை கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்தை உங்களுக்கு தருவார். வேலை வேலை என்று நினைத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலையும், சர்வீஸில் ஒரு பெரிய ப்ரமோஷனும், நல்லதொரு நன்மைகளையும், ஆதாயத்தையும், அதிகாரிகளுடைய பக்கபலத்தையும் உண்டாக்குவார். 3ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை பேச்சு, செயல், எழுத்து, வசீகரம். அது மட்டுமல்ல, உங்களுக்கென்று ஒரு கூட்டம் ஆதரவாக செயல்படும். பிற நாடு மொழியினம் பேசுபவர்களாலும்
கடல் கடந்து செல்பவர்களாலும் நன்மைகளே. எதில் எடுத்தாலும் ஒரு நல்ல தொடர்புகளும் அரசியல் வாழ்க்கையும் அதிமுக்கிய பதவிகளும் நண்பர்கள் உறவுகளாலும் கூட தங்களுடைய நன்மைகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாகும். 8ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை சரீரத்திலிருந்து வரும் எந்த ஒரு பாதிப்புகளுக்கும் தக்க நிவாரணம், எந்த மருத்துவமும் சாதகமாக அமையும். நீண்ட ஆயுள், அதற்கான ஓமம், பூஜை, ஆலய வழிபாடு எல்லாம் முறையாக சரியாக செய்து கொள்வீர்கள். முன்னோர்கள் ஆசையோடு இறையருளும் உங்களுக்கு சேர்ந்து நிற்கும். எந்த ஒரு மந்திர தந்திரங்களாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை நிதர்சனமாக கொண்டு செல்லக்கூடிய காலகட்டமே இந்த 8ஆம் இடத்தினுடைய பார்வை. 12ஆம் இடத்தினுடைய பார்வை அயல்நாடு போகணுங்கிற எண்ணம் இருக்கா? எப்படியும் போவீங்க. படிப்போ வேலையோ இல்லை சுற்றுலாவோ கண்டிப்பாக சென்று வருவீங்க. அங்கே உள்ளவர்களாலும் உங்கள் தொழில் தொடர்பில் ஜீவனத்தில் நல்ல நன்மை கிடைக்கும். சுப விரயங்கள், பேரன் பேத்திகள், பிற சொத்துக்களை எழுதி வைப்பது, பவர் கொடுப்பது, இதெல்லாம் உகந்ததாக செய்துக்குவீங்க. ஆக எந்த வகையிலும் உங்களுடைய 12ஆம் இடத்தால் உங்களுடைய பயணமும் செலவுகளும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நன்மையே. இப்போ சனீஸ்வரர் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு சரியாக செய்துக்கிட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல அதிபோகமான நன்மைகள். நீங்கள் என்ன நினைத்தது அங்கே நடக்கும். என்ன நினைத்தீர்களோ கேட்டது அங்கே கிடைக்கும். நினைத்தது அங்கே நடக்கும், கேட்டது அங்கே கிடைக்கும். எந்த கொடுக்கல் வாங்கல், பிணிகள், பிரச்சனைகள், எதிரிகள் அத்தனையும் தவிடுபடியாகி தனக்கு வேண்டியதை சாதகமாக பெற்றிடக்கூடிய அந்த 6ஆம் இடம் ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆடி சனீஸ்வரர் இருப்பதால் எதிலும் உங்களுக்கு சக்சஸ் தான். திருமணமா, புதிய வேலையா, சுயமான தொழிலா, கூட்டு முயற்சியா, சொத்து வாங்க போறீங்களா, வாகனமா, வருவாய்களா, வழிமுறைகளா, எல்லாமே நல்ல விதமாக அமைத்து தர வழிவகுத்து தருவார் 6ஆம் இடம் சனீஸ்வரர். இப்போது இந்த நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு சனீஸ்வரரால் என்ன, எப்போது அந்த நன்மைகள் வந்தடையும், எப்போது நன்மைகள் வராமல் இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சாதகமான இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2024 நன்மைகளே. இதன் காலம் இவருக்கு சொல்லப்பட்டுள்ள அனைத்து நன்மைகளும் சரியாக உங்களை வந்தடையும். இப்போது இவர்களுக்கு 29/3/2023 முதல் 21/2/2024 வரை, 15/3/2025 முதல் 5/3/2025 வரை பாதகமான காலமே. இப்போது இதில் பாதகம் என்றால் சனீஸ்வரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். ஆனால் அந்த சாதகமான பலன் சரியாக வராது. அந்த பலன்களை பெறுவதற்கு அதிக முயற்சிகளும் சிரமங்களும் எடுக்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து சிறிய அளவிலே எந்த முயற்சிகளும் செய்து கொண்டால் வெற்றியே. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தில் இப்போ செல்வது 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும், 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சாதகமான காலமே. இதில் அவருக்கு சொல்லப்பட்டுள்ள அனைத்து நற்பலன்களும் உங்களை சரியாக வந்தடையும். நீங்கள் எடுக்கும் எம்முயற்சிகளும் வெற்றியே. இதுக்கு பாதகமான காலம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரையும். இது சாதகமான காலம். இதன் காலம் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான காலங்கள் இருப்பின் நன்மையே, இல்லையே இந்த காலகட்டத்தில் பாதகங்களே ஏற்படும். அதாவது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அஸ்த நட்சத்திரத்துக்கு பாதகமான காலமே. இதில் அவருக்கு சொல்லப்பட்டுள்ள நற்பலன்களுக்கு சரியாக வந்தடையாது. தடைகளும் தாமதமும் சிரமங்களும் இருக்கும். ஆனால் இதில் அதிக கவனம் செலுத்தி இறை வழிபாடுமையும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஆலய வழிபாடு செய்து கொண்டால் உங்களுக்கு அது உகந்ததே. உங்களுக்கு உண்டான ஆலய வழிபாடு சித்தர் அகத்தியரை வழிபடுவது, தபசு மலை சென்று புதுக்கோட்டைக்கு அருகில் சொர்ண ஆகஸ்த பைரவரையும், ஆறுபடை வீடு முருகனையும், உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் ஐயப்பனையும், பிருத்தியங்கரா தேவியையும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனையும், சொக்கநாதரையும், கூடலழகர் பெருமாளையும், சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கரன் கோயில், சங்கரன் நாரன் கோமதி அம்மனை இவனை ஒரு சேர குடும்பத்தோடு வழிபடுவது நன்மையே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.